السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن والاه، أما بعد. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. رب زدني علما، رب زدني علما، رب زدني علما. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த ரியாது சாலிஹின் குழுமத்திலே ஒன்று கூடியிருக்கக்கூடிய கண்ணியமிக்க சகோதர சகோதரிகள், சிறார்கள், பெரியார்கள், மாணவர்கள், மாணவிகள் அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக என்று கூறி இந்த பாடத்தை கோருகின்றேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று நாம் ரியாது சாலிஹின் இந்த கிரந்தத்திலிருந்து முதலாவது பாடத்தை ஆரம்பிக்கின்றோம். முதலாவது பாடமாகிறது பாபுல் இஹ்லாசி வ இஹ்தாரின் நிய்யத்தி ஃபி ஜமீஇ அல் அஅமாலி வல் அக்வாலி அல் பாரிஸத்தி வல் ஹஃபிய்யா. அதாவது வெளிப்படையான, மறைவான சொல் செயல் அனைத்திலும் நியத்து என்ற அந்த எண்ணத்தை ஏற்படுத்தி இஹ்லாஸை உருவாக்குவது. இஹ்லாஸை, நியத்து மற்றும் இஹ்லாஸை உருவாக்குவது, இதான் இவருடைய சொல்லார்த்தமாகிறது. அதாவது நாம் செய்யக்கூடிய செயல்கள், நாம் பேசக்கூடிய வார்த்தைகள், அந்த சொல் செயல் அல் பாரிஸா என்றால் வெளிப்படையானதாக இருக்கட்டும், அல் ஹஃபிய்யா என்றால் மறைவானது. அந்த சொல் செயல் வெளிப்படையான சொல் செயலாக இருக்கட்டும் அல்லது வந்தன மறைவானதாக இருக்கட்டும், இவைகள் அனைத்திலும் வந்தன எண்ணம் மற்றும் இஹ்லாஸ் உருவாக வேண்டும். இவைகள்ல எண்ணம் மட்டும் வந்தன, நிய்யா என்னும் எண்ணம், இது அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்கின்றேன் என்ற எண்ணம், அதோடு அந்த செயலில் நான் அதாவது குறிப்பாக நான் அல்லாஹ்வுக்கு அந்த செயலை செய்கின்றேன் என்ற இஹ்லாஸும் உருவாக வேண்டும். இதுதான் இந்த பாடத்தினுடைய தலைப்பு. சரிதானே? அப்ப முதலாவது நாம் பார்ப்போம், இந்த இஹ்லாஸ் என்றால் என்ன. முதலாவது வந்து என்ன, அதாவது இஹ்லாஸ். சரிதானே? இஹ்லாஸ் என்று சொல்லுவோம், இது மஅஹூது மினல் ஹலாஸ், மஅஹூது மினல் அல் ஹலாஸ் என்றாங்க. ஹலாஸ் என்று சொன்னால் அதாவது வந்து தூய்மையானது என்ற அர்த்தம். சரிதானே? சுத்தமான, தூய்மையான அர்த்தம். அதாவது ஹலஸ ஃபஹுவ ஹாலிஸுன் சொல்லுவாங்க, அரபியில் வந்து சொல்லுவாங்க, ஹலுஸ ஃபஹுவ ஹாலிஸுன் இதா ஸஃபா. ஒரு பொருள் வந்து என்ன, அது வந்து தூய்மையானால், சுத்தமானால், மிக தெளிவாக சுத்தமாகிவிட்டால் அதுக்கு வந்து என்ன, ஹலுஸ என்று சொல்லுவார்கள். வஸால அன்ஹு மா யஷுபு, அதுல ஓடு கலந்து கொண்டு இருக்கக்கூடிய ஏனைய அழுக்குகள் அது நீங்கி அது சுத்தமாகிவிட்டால் அதுக்கு வந்து என்ன, ஹாலிஸ் என்று சொல்லுவாங்க. ஹாலிஸானது, ஹாலிஸான பொருள், அதாவது சுத்தமானது. அதுதானே? அதுல எந்த விதமான அழுக்கோ கலப்பமோ கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வார்த்தையை குர்ஆன்ல பாவிச்சிருக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் சூரத்துன் நஹல் 66வது வசனத்திலே கூறுகின்றான், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், வ இன்ன லக்கும் ஃபில் அன்ஆமி லஇப்ரா, வ இன்ன லக்கும் ஃபில் அன்ஆமி லஇப்ரா நுஸ்கீக்கும் மிம்மா ஃபீ புத்தூனிஹி மின் பைனி ஃபர்ஸின் வ தமின் லபனன் காலிஸன் சாயிகன் லிஷாரிபின். வ இன்ன லக்கும் ஃபில் அன்ஆமி லஇப்ரா, கால்நடைகளிலே உங்களுக்கு படிப்பினை இருக்கின்றது. நிச்சயமாக கால்நடைகளிலே உங்களுக்கு படிப்பினை இருக்கின்றது.
என்ன படிப்பினை அல்லாஹ் சொல்றான், அது வந்து விவரிச்சு சொல்லும்போது சொல்றான், நுஸ்கீக்கும் மிம்மா ஃபீ புத்தூனிஹி, அதனுடைய வயிற்றில் இருக்கக்கூடியவற்றிலிருந்து நாம் உங்களுக்கு புகட்டுகின்றோம். என்ன புகட்டுகின்றோம்? மின் பைனி ஃபர்சின் வ தமின், சாணம் மற்றும் இரத்தத்துக்கு மத்தியில் இருந்து நாம் அதனுடைய வயிற்றிலிருந்து உங்களுக்கு புகட்டுகின்றோம். லபனன் ஹாலிசன், தூய்மையான சுத்தமான பாலை புகட்டுகின்றோம். சாயிகன், அது மிக்க லிஷாரிபின், அதை அருந்தக்கூடியவர்களுக்கு இன்பமானதாக இருக்கின்றது சொல்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அருந்தக்கூடியவர்களுக்கு இன்பமான சுத்தமான பாலை நாம் உங்களுக்கு புகட்டுகின்றோம். அது எங்கிருந்து வருகின்றது? அந்த கால்நடைகள், இந்த கால்நடைகளுடைய வயிற்றில் இருந்து வருகின்றது. அதுவும் இரத்தம் மற்றும் சாணத்துக்கு மத்தியிலால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை வெளியாக்குகின்றான். சுப்ஹானல்லாஹ். அப்ப இப்படியான அந்த சுத்தமான பரிசுத்தமான பாலை அல்லாஹ் புகட்டுகின்றான் என்றால் இது ஒரு அத்தாட்சி. உண்மையிலே இது ஒரு அத்தாட்சி, படிப்பினைக்குரியது. இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்றால், இங்க ஹாலிசன், அதாவது வந்து சுத்தமான, பியோர், சரிதானே? அதுல எந்த விதமான கலப்பும் இல்லை. சாணத்துக்கு மத்தியிலும் சாணம் மற்றும் இரத்தத்துக்கு மத்தியில் வந்ததனால் அதுல கலப்பம் ஏற்பட்டுதான் என்று சொல்லி கேட்டால் இல்லை. எந்தவித கலப்பமும் இல்லாத சுத்தமான பாலை நாம் உங்களுக்கு போட்டுகின்றோம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றானே. இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன? ஹாலிசன், சுத்தமான, மிக சுத்தமான என்ற அர்த்தம். இது வந்து சொல்ல அர்த்தம், சரிதானே? அப்ப இந்த ஹாலிஸ் என்று சொன்னால் அது வந்து சுத்தமான பொருளுக்கு, எந்தவித கலப்பமற்ற பொருளுக்கு வந்து என்ன ஹாலிஸ் என்று சொல்லப்படுகின்றது. ஷர்அன், அதாவது வந்து ஷரியா ரீதியில் இதனுடைய அர்த்தமாகிறது ஹுவ இஃப்ராதுல்லாஹி தஆலா பில் கஸ்தி வத்தாஅ, நோக்கம் மற்றும் கீழ்ப்படிதலுடன் சர்வ வல்லமையுள்ள அல்லாஹுவை ஒருமைப்படுத்துதல். இதனால் வணக்கத்தால் அவனை ஒருமைப்படுத்துதல், வணக்கத்தாலும் அவனுடைய பண்புகளாலும் அவனுடைய அவனுடைய தாத்தாலும் அவனை ஒருமைப்படுத்துதல், சரிதானே? அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை எண்ணத்துல வந்தென்ன நாம் செய்யக்கூடிய நோக்கம் நியத்தாலும், அடுத்தது வந்தென்ன தாஅ என்றால் கட்டுப்படுதலையும், அதாவது வணக்கத்திலையும் நாம் அல்லாஹுவை ஒருமைப்படுத்த வேண்டும். இதன் வந்து என்ன இஹ்லாஸ் என்றால் ஷரியா ரீதியும் அதுல அர்த்தம், ஷரியா ரீதியில வந்து அதனுடைய அர்த்தமாகும். இந்த இமாம் அல்-இஸ் பின் அப்துல் சலாம், இவர் ஒரு ஷாஃபி மத்ஹபில் பெரிய ஒரு அறிவாளி. அவர் கூறுகின்றார், அல் இஹ்லாசு அன் யஃஅல அல் முகல்லஃபு த்தாஅ காலிஸத்தன் லில்லாஹி வஹ்தஹு. அல் இஹ்லாசு அன் யஃஅல அல் முகல்லஃபு த்தாஅத காலிஸத்தன் லில்லாஹி வஹ்தஹு லா யுரீது பிஹா தஅஸீமன் மினன் நாஸி வலா தவ்கீரன் வலா ஜல்ப நஃப்இன் தீனியின் வலா தஃஅ ضرر துன்யவி. சொல்றாங்க, இஹ்லாஸ் என்றால் முகல்லஃப் என்றால் வயதை எத்தியவன், பருவ வயதை அடைந்த ஆண் பெண் இரு சாராரும் இதிலே உள்ளடங்குவாங்க. இப்போ முகல்லஃப் என்றால் பருவ வயதை அடைந்த ஆண் பெண், அவங்க ஒரு வணக்கத்தை அல்லாஹுக்காக வேண்டி குறிப்பாக அல்லாஹுக்கு செய்வதாகும். அந்த வணக்கத்தின் மூலமாக மனிதர்கள் அவனை கண்ணியப்படுத்த வேண்டும் என்றோ அவனுக்கு மரியாதை செய்ய வேண்டும் என்றோ அவன் எண்ண மாட்டான். ஒரு வணக்கத்தை, ஒரு செயலை அல்லாஹுக்காக வேண்டி செய்கின்றான். அந்த அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரம் களப்பற்றதாக அந்த வணக்கத்திலே அவன் மனிதர்களுடைய மகிமை அல்லது கண்ணியத்தையோ அல்லது வந்தன அவர்களுடைய மரியாதையோ அவன் நாடுவதில்லை. அதே போல வந்தன மார்க்க நன்மை ஒன்றை அவன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றோ
அல்லது வந்தன இந்த உலக அவனுக்கு ஏற்படக்கூடிய தீங்கு அதை தடுத்து விட வேண்டும் என்ற நோக்கமும் அவனுக்கு இல்லை. இப்படியான நோக்கங்கள் எல்லாம் விட்டும் சுத்தமான பரிசுத்தமான எண்ணத்துடன் அல்லாஹுவை அவன் வணங்குவான். சரிதானே? அதுக்கு பேரு தான் என்ன இஹ்லாஸ் சொல்றாங்க. யாரு? அல்-ஐஸ் பின் அப்துஸ்ஸலாம். அல்-ஐஸ் பின் அப்துஸ்ஸலாம் என்ற இந்த பெரியார் சொல்றாங்க. சரிதானே? அப்ப நாம் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் என்ன, அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரம் அதுல முகஸ்துதி வரக்கூடாது. முகஸ்துதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் ஸல்லா யுராஇ ஃபகத் அஷ்ரக். எவன் ஒருவன் பிறருக்கு காட்டுவதற்காக வேண்டி தொழுதானோ அவன் இணை செய்து விட்டான். மன் ஸாம யுராஇ ஃபகத் அஷ்ரக். எவன் ஒருவன் பிறருக்கு காட்டுவதற்காக வேண்டி நோன்பு நோற்றானோ அவன் இணை செய்து விட்டான். அப்ப இந்த அதாவது இணை கலக்கும் என்றால் அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொள்ளும். இணை என்ன இரண்டு விதமாகும். ஒன்று பெரிய இணை, இன்னொன்று என்ன சிறிய இணை. பெரிய இணை என்னென்றால் அதாவது மனிதனை இஸ்லாத்தின் அந்த வட்டாரத்திலிருந்து வெளியாக்கக்கூடியது. அதுதானே இஸ்லாம். அந்த செயலை அப்படிப்பட்ட ஒரு செயலை செய்வதன் மூலம் அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியாகி விடுவான். அதாவது என்ன, அல்லாஹ் அல்லாதவர்களை அழைப்பது, அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு வணக்கம் செய்வது, இப்படியான அவர்களுக்கு அடுத்து பலியிடுவது, அவர்களை தன்னுடைய அதாவது கஷ்டத்தின் போது உதவிக்கு அழைப்பது, இப்படியான பல செயல்கள் இருக்கின்றன. இவைகளை செய்வதன் மூலம் ஒருவன் இந்த இஸ்லாத்தை விட்டு வெளியாகி விடுகின்றான். சரிதானே? மற்றது சிறிய இணை. சிறிய இணை எப்படி என்றால் அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியாக மாட்டான், ஆனால் அவனுடைய அந்த செயல் வீணாகிவிடும். அந்த செயல் வீணாகிவிடும். சரிதானே? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபியை பார்த்து கூறுகின்றான், நபியை நீங்கள் இணை வைத்தால் உங்களுடைய அமல்கள் வீணாகி போய்விடும். உங்கள் அமல்கள் என்ன வீணாகி போய்விடும் என்று ரசூலை பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான் என்றால் இணை எவ்வளவு பெரிய ஒரு பாவம் என்றதை நீங்க புரிந்து கொள்ளுங்க. அப்ப இந்த இணை இருக்கின்றதே, பெரிய இணை நான் சொன்னோம், அதனால் ஒருவன் காபிர் ஆகிவிடுவான். சிறிய இணை என்னென்றால் பிறர் பார்ப்பதற்காக வேண்டி செய்வது, பிறர் கேட்பதற்காக வேண்டி ஒரு குர்ஆனை ஓதுவது, அல்லது சில பேச்சுகளை பேசுவது, அதை கேட்டு அவர்கள் புகழ வேண்டும் என்ற நோக்கத்துல இப்படி ஒருவன் செய்வானே, ஆனால் அதுவும் இணை. சரிதானே? அப்ப இப்படியான இந்த சிறிய பெரிய இணைகள் இருந்து செய்யக்கூடிய அமல் அதை சுத்தப்படுத்த வேண்டும். பரிசுத்தமான நிலையில் அந்த செயலை நாம் செய்ய அல்லாஹ் ஒருவனுக்காக வேண்டி செய்யணும். சரிதானே? அல்லாஹ் ஒருவனுக்காக வேண்டி செய்யக்கூடிய அந்த செயல் இப்படியான அந்த இணைகள் இருந்து சுத்தமாக இருக்கும். அதுதானே? அதுதான் ஹாலிஸ், பரிசுத்தமாக தூய்மையான என்ற அந்த செயல் சொல்லப்படும். இந்த இஹ்லாஸ் இதனுடைய முக்கியத்துவம் எந்த அளவுக்கு என்றால், இது இந்த உள்ளங்களுடைய செயல் இருக்கின்றதே, உளச்செயல்களில் மிக மிக முக்கியமான ஒரு செயல்தான் இந்த இஹ்லாஸ் என்பது. எவ்வாறு இந்த வெளிப்படை அங்கங்கள் கால் கை, அதே போல நாவு, கண்கள், காதுகள் இவைகள் எல்லாம் செயல்படுகின்றதோ அதே போல உள்ளமும் செயல்படுகின்றது. மாறாக உள்ளத்தினுடைய செயல்கள் இந்த வெளிப்படையான இந்த அங்கங்களை விட அதிகமாக வெளிப்படையில் நாம் பார்க்கக்கூடிய இந்த அங்கங்கள் இருக்கின்றன. இந்த அங்கங்களுடைய செயல்களை விட உள்ளத்தின் செயல்கள் அதிகம். ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டால் ஒருவன் வாரான், அவன் ஒரு விரோதி வச்சுங்களேன். அப்ப அவன் வாரான், இவன் என்ன அடிக்கிறதா, கொல்றதா, இவனை பத்தி என்ன செய்யறது, அப்படி பல எண்ணங்கள் போகும். பல எண்ணங்கள் உள்ளத்துல ஓடிக்கொண்டிருக்கு. எப்படி ரிலீஸ் ஓடுற மாதிரி, வேலை செய்யற மாதிரி வேலை செஞ்சு கொண்டிருக்கு. அப்ப இதெல்லாம் செயல்கள் தான், உள்ளம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. சரிதானே? ஆனால் அந்த செயல்களை அதாவது அமலில் கொண்டு வருவது, செயலில் கொண்டு வருவது யாரு? வெளிப்படை அங்கங்கள் தானே. வெளிப்படை அங்கங்கள் அதை செயல்ற எப்போ அதை செயல்படுத்துமோ
இப்ப உள்ளம் கமாண்ட் கொடுக்குமோ, கமாண்ட் கொடுத்தால்தான் அந்த வெளிப்படை அங்கங்கள் செயல்படும், இல்லை என்றால் இல்லை. தானே? அப்ப உள்ளம் என்ன பல செயல்களை செய்கின்றது. ஈமான் கொள்ளுதல், நிராகரித்தல், அல்லாஹ்விடத்திலே நன்மையை நாடுவதல், அல்லாஹ்வை அஞ்சுதல், அல்லாஹ்வுடைய தண்டனையை பயப்படுதல், அல்லாஹ்வுடைய ரஹமத்தை வேண்டுதல், அல்லாஹ் மீது தவக்குல் செய்தல், இப்படியான பல செயல்கள். சரிதானே? இந்த செயல்கள் எல்லாம் இது உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட செயல்கள். அப்ப இந்த உல செயல்களிலே மிக முக்கியமான செயல் தான் என்ன? இஹ்லாஸ். ஏனென்றால் இந்த ஈமானும் என்ன? ஈமானை பற்றி உலமாக்கள் சொல்லும்போது சொல்றாங்க, அல் ஈமானு இக்ராரும் பில் லிசான் வஅத்திகாதும் பில் ஜினான் வஅமலும் பில் அர்கான் யஸீது பித்தாஅ வயன்குஸு பில் இஸ்யான். ஈமான் எதுக்கு சொல்றது? உலமாக்கள் சொல்லும்போது சொல்றாங்க, இக்ராரும் பில் லிசான், நாவால் மொழிந்து, இஅ்திகாத் பில் ஜினான், உள்ளத்தால் அதை உறுதிப்படுத்தி, ஆமலும் பில் அர்கான், அதே போல இந்த வெளி அங்கங்களால அதை செயல்படுத்துதல். இதுக்கு பேர் தான் என்ன? ஈமான். சரிதானே? அப்ப இஅ்திகாத் என்ற நம்புதல், இது என்ன? உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டது. சரிதானே? அந்த அந்த உள்ளத்துடைய செயல்கள் நின்றும் உள்ளதுதான் என்ன? இஹ்லாஸ். ஒருவன் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்கின்றான், தூய்மையான எண்ணத்துடன் ஏற்றுக்கொண்டால்தான் அவனுடைய அந்த ஈமான் அவனுக்கு பயனளிக்கும். சரி, இந்த உள்ளத்துடைய செயல் அதனுடைய அந்தஸ்து எந்த அளவுன்றது நாம் பின்வரக்கூடிய இந்த உதாரணத்தை வைத்து வச்சுக் கொள்ளலாம். அதாவது ஒருவன் அல்லாஹ்வுக்கு சஜ்தா செய்கின்றான், அல்லாஹ்வுக்கு சிரம் பணிகின்றான். இன்னொருவன் விக்கிரகத்துக்கு சிரம் பணிகின்றான், விக்கிரகத்துக்கு சஜ்தா செய்கின்றான். இரண்டு பேரும் செய்த செயல் என்ன? ஒன்றுதான். அதுதானே? இரண்டு பேரும் என்ன செஞ்சாங்க? சஜ்தா தான் செய்தாங்க. ஆனால் இவன் அல்லாஹ்வுக்கு சிரம் பணிந்தானோ அவன் முஸ்லிம். இவன் அந்த விக்கிரகத்துக்கு சிரம் பணிந்தானோ அவன் என்ன? அவன் காஃபிர். ஏன்? அவனுடைய உள்ளத்துடைய எண்ணம் என்ன? அங்க மாறிவிட்டது. எண்ணம் என்ன? மாறி இருக்கின்றது. ஆகையால் என்ன? அவன் காஃபிர் ஆகிவிட்டான். சரி, அடுத்ததாக இந்த இஹ்லாஸ் இருக்கின்றது. இந்த இஹ்லாஸ் நபிமார்களுடைய அழைப்பின் உள்ளடக்கம் எதுவாக இருந்தது? இஹ்லாஸ். அல்லாஹ் ஒருவனையே வணங்குங்கள், யா அய்யுஹன்னாஸ் உஅ்புதுல்லாஹ வமா லக்கும் மின் இலாஹின் கைரு. நபிமார்கள் எல்லாம் நபிமார்கள் எல்லாம் என்ன சொன்னாங்க? மக்களே, நீங்கள் அல்லாஹ் ஒருவனை மாத்திரம் வணங்குங்கள், அவனை அன்றி உங்களுக்கு வேறு வணக்கத்துக்குரிய நாயன் இல்லை. அதுதானே? அப்ப அந்த வணக்கத்துடைய உள்ளடக்கம் என்ன? இந்த இஹ்லாஸ். அதுதானே? நபிமார்கள் என்ன? இந்த இஹ்லாஸ் தூய்மையான வணக்கத்தின்பால் மக்களை அழைத்தார். ஆகையால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் பையினா 5வது வசனத்திலே கூறுகின்றான், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், வமா உமிரு இல்லா லியஅப்துல்லாஹ முக்லிஸீன லஹுத்தீன ஹுனஃபா வ யுகீமுஸ் ஸலாத்த வ யு'த்து ஸகாத்த வ ذلك தீனுல் கய்யிம். இன்னும் களப்பட்டவர்களாக வணக்கத்தை அல்லாஹ்வுக்கு குறிப்பாக்கியவர்களாக அல்லாஹுவை வணங்குவதற்கும், களப்பற்றவர்களாக வணக்கத்தை அல்லாஹ்வுக்கு மாத்திரம் என்று குறிப்பாக்கியவர்களாக அல்லாஹுவை வணங்குவதற்கும், வயுகீமு ஸலாத்த தொழுகையை நிலைநாட்டுவதற்கும், வயூத்து ஸக்காத்த இன்னும் ஜக்காத் வரியை கொடுப்பதற்கும் அன்றி அவர்கள் ஏவப்படவில்லை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றார். அப்ப அல்லாஹ் ஒருவனை மாத்திரம் களப்பற்ற நிலைமையில் வணங்குங்கள் என்று அல்லாஹ் ஏவுகின்றார். அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத் அல் முல்க் 2வது வசனத்திலே கூறுகின்றான், அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. அவன் எத்தகையவன் என்றால் அவன்தான்
இந்த மரணத்தையும் வாழ்வையும் படைத்தான். மௌத்தையும் ஹயாத்தையும் படைத்தவன் அவன்தான். எதற்காக படைத்தான்? லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமல, உங்களில் அமலில் எவர் சிறந்தவர் என்று பிரித்தறிவதற்காக வேண்டி. லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமல, உங்களில் சிறந்த அமல் செய்யக்கூடியவர் யார் என்று சோதிப்பதற்காக வேண்டி. வஹுவல் அஸீஸுல் கஃபூர், அவன்தான் யாவற்றை மிகைத்தவன், மன்னிக்கக்கூடியவன் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அப்ப இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லும் போது அல் ஃபுதைல் பின் ஐயாத் என்ற அந்த பெரியார் கூறுகின்றார். இவர் ஒரு பெரிய தபஅ தாபீன் சேர்ந்தவர், பெரிய ஒரு அறிவாளி. ஆபிதுல் ஹரமைன் என்று இவருக்கு சொல்லப்படுகின்றது. ஆபிதுல் ஹரமைன், அதாவது ஹரமைன்ல நின்று வணங்கக்கூடியவர் என்று கருத்துப்படி அவர் கூறுகின்றார், அல்ல அஹ்லஸஹு வ அஸ்வபஹு லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. அஹ்ஸனு அமலா, சிறந்த அமல் செய்பவர் யார் என்று அறிவதற்காக. அப்ப சிறந்த அமல் என்றதுக்கு விளக்கம் சொல்றாங்க, அஹ்லஸுஹு வ அஸ்வபுஹு, அது மிக அதாவது தூய்மையான, மிக தூய்மையான, மிக சரியானது என்று சொல்றாங்க. மிக தூய்மையான அமல், மிக சரியான அமல் என்று சொல்றாங்க. கீல யா அபா அலி, அபா அலி அவர்களே, மா அஹ்லஸஹு வ மா அஸ்வபஹு, நீங்க சொல்றீங்களே அஹ்லஸஹு வ அஸ்வபஹு எல்லாம் சொல்றீங்களே, என்ன அர்த்தம் சொல்றாங்க. قال إن العمل إذا كان خالصا ولم يكن صوابا لم يقبل. மனிதன் செய்யக்கூடிய வணக்கம், செயல், அது ஹாலிஸாக இருக்கின்றது, தூய்மையானதாக இருக்கின்றது, ஆனால் சவாப் இல்லை, சரியானதாக இல்லை. அப்படியாக இருக்குமேனால் அந்த செயல் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். அல்லாஹ்வுக்காக வேண்டிதான் செயலை செய்கின்றான், செய்யக்கூடிய அமல் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்கின்றான், ஆனால் அது சரியானது அல்ல. வைதாக்கான சவாபன், அமல் சரியான அமல் தான் செய்கின்றான், குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தான் இருக்குது பார்க்கும்போது செயல். வலம் யகுன் ஹாலிசன், ஆனால் தூய்மையானதாக இல்லை. லம் யுக்பல், அதுவும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, அதுவும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று சொல்றாங்க. அது சொல்லி போட்டு சொல்றாங்க, வல் ஹாலிசு ஐயகூன லில்லாஹ், தூய்மையான அமல் எதுவென்றால் அந்த செயல் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யப்பட வேண்டும். வஸ்ஸவாபு ஐயகூன அல சுன்னதி, சவாப் சரியான அமல் எது என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறைப்படி இருக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழிமுறைப்படி அமைய வேண்டும். அப்ப இதுதான் என்ன அஹ்ஸனுல் அமல். லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா என்று சொல்லி சொன்னானே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, உங்களில் யார் சிறந்த அமல் புரிகின்றார் என்று அறிவதை, பிரித்தறிவதற்காக வேண்டி, சோதிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹயாத்தை மௌத்தை படைத்திருக்கின்றான் அல்லாஹ் சொன்னானே, அவனுடைய அர்த்தம் இதுதான். சிறந்த அமல், அதாவது அது தூய்மையானதாக இருக்க வேண்டும், அத்தோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழிமுறைப்படி அமைய வேண்டும். அல்லாஹ்வுக்காக வேண்டிய அந்த செயல் செய்யப்பட வேண்டும். அடுத்தது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து காட்டிய முறை அல்லது காட்டிய முறையில் அந்த செயல் அமைய வேண்டும். அதுதான் சாலிஹான அமல். இல்லை என்றால் அந்த அமல் நாங்க விரும்பியபடி செய்தால், அல்லது இன்னார் அப்படி சொல்கின்றார் என்று அந்த அமலை அவர் சொல்றபடி செய்தால், அல்லது இன்னொரு மூணாவதால் இன்னொரு ஒரு பெரியார் அப்படி சொல்கின்றார், நான் அப்படித்தான் செய்ய வேண்டி சொன்னால் அந்த செயலையும் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டான். மாறாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது அந்த செயல் அல்லாஹ்வுக்காக வேண்டி இருக்க வேண்டும். அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய விதத்தில் அந்த செயல் அமைய வேண்டும். அதுதான் அவனுக்கு பயனளிக்கும். இஹ்லாஸ் எந்த அளவுக்கு அதனுடைய முக்கியத்துவம் என்றால், அதனுடைய கூலி மிக பெரிதாக இருக்கு. நீங்க சிறிதளவு அந்த இஹ்லாசுடன் செய்யக்கூடிய அமலாக இருந்தாலும் அதுக்கு கிடைக்கக்கூடிய கூலி மிக பெரிதாக இருக்கின்றது. அப்துல்லா பின் ஆம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள்,
قال رسول الله صلى الله عليه وسلم رسول صلى الله عليه وسلم அவர்கள் சொன்னதாக إن الله يستخلص رجلا அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையில விசாரணை செயல்களை விசாரித்துக் கொண்டிருப்பான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விசாரணை நடத்தி கொண்டிருப்பான். அப்படிப்பட்ட அந்த கூட்டத்துல ஒருவரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழைப்பான், தேர்ந்தெடுப்பான். யக்தாரு வ யுமைஸ், அவனை குறிப்பாக அவனை அழைத்து, அதுவும் அந்த ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தில நின்றும் ஒருவர் அவனை அழைத்து கேட்பான். ஃபயன்ஷுரு அலைஹி 99 சிஜில்ல, 99 ஏடுகள் எழுத்து பதிவுகள் வந்தன. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு முன்னால விரிப்பான். குல்லு சிஜில்லின் மிஸ்லு ஹாதா, ஒவ்வொரு அந்த எழுத்து ஏடும் வந்தன பதிவும் மிக பெரிதாக இருக்கும். மனிதனுடைய பார்வை எந்த அளவுக்கு போகும்னா அந்த அளவுக்கு வந்தன விசாலமாக இருக்கும். அத்தனை வருஷம் வந்தன வாழ்ந்தானோ அத்தனை வருஷத்துடைய அமலும் அவன் இந்த உலகத்துல வாழ்ந்த காலம் எல்லாம் செய்த அமல்கள் எல்லாம் அங்க பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்படி 99 ஏடுகள் எல்லாம் விரிக்கப்படும் அவனுக்கு முன்னால். விரித்ததுக்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதனிடம் காட்டி கேட்பான், அதுன்கிரு மின் ஹாதா ஷைஅன், இந்த ஏடுகள் இருக்கக்கூடிய ஏதாவது ஒன்றை நீ மறுக்கின்றாயா என்று அல்லாஹ் கேட்பான். என்னுடைய எழுத்தாளர்களான மலக்குமார்கள் உனக்கு அநியாயம் செய்தார்களா? ஃபயகூலு லா யா ரப், என்ன இறைவா அப்படி ஒன்றும் கிடையாது என்று சொல்லுவான். ஃபயகூலு அஃபலக உதுருன், அப்படின்னா உனக்கு ஏதாவது காரணம் இருக்கின்றதா? தப்புறதுக்காக வேண்டிய காரணம் இருக்கின்றதா? ஃபயகூலு லா யா ரப், இறைவா எனக்கு எந்த காரணமும் கிடையாது, நான் செய்ததெல்லாம் தவறுதான் என்று ஏற்றுக்கொள்கின்றேன் சொல்லுவான். ஃபயகூலு பலா, அல்லாஹ் சொல்லுவான், ஏன் இல்லாம உனக்கு இருக்குது, காரணம் இருக்கு. இன்னலக இந்தனா ஹஸனத்தன், உனக்கு எங்களிடத்தில் இன்றைய தினத்திலே ஒரு பெரிய ஒரு நன்மை இருக்கின்றது. வ இன்னஹு லா துல்ம அலைக்கல் யௌம், இன்று நீ அநியாயம் இழைக்கப்பட மாட்டாய். ஃபயுக்ரிஜு பிதாகத்தன் ஃபீஹா அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு பிதாகா என்றால் ஒரு அட்டை அல்லது ஒரு ஏட்டை வெளியாக்கும், பதிவேட்டை அல்லாஹ் வெளியாக்குவான். அதில் எழுதியிருக்கும் என்ன, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்ற கலிமா எழுதியிருக்கும். ஃபயகூலு யா ரப் மா ஹாதிஹில் பிதாகா மா ஹாதிஹி ஸிஜில்லாத், இந்த பெரிய பெரிய ஏட்டுகளுக்கு முன்னால இந்த சிறிய இந்த பதிவு, இதுக்கு என்னதான் பொறுமதி, இது எங்க அது எங்க அப்படின்னு சொல்லி கேட்போம். அதெல்லாம் பாவங்களால் நிரப்பப்பட்டிருக்கின்றது, இதுல வெறுமனே களிமா தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவான். வகால இன்னக லா துஸலமுல் யௌம், நீ இன்று என்ன அநியாயம் செய்யப்பட மாட்டாய். ஃபதுதஉ சிஜில்லாத் ஃபீ கிஃபா, அந்த 99 ஏடுகளும் தராசின் ஒரு தட்டில் வைக்கப்படும். வல் பிதாகத்து ஃபீ கிஃபா, அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற ஷஹாதத் கலிமா அது ஒரு தராசின் ஒரு தட்டில் வைக்கப்படும். ஃபதாஷத் ஸிஜில்லாத் வ ஸகுலத்துல் பிதாகா, அந்த 99 ஏடு வைக்கப்பட்ட அந்த தட்டு அது மேலே போய்விடும். லா இலாஹ இல்லல்லாஹ் அந்த கலிமா வைக்கப்பட்ட தட்டு அது கனத்து விடும், பாரமாகிவிடும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. லா யஸ்குலு மஅஸ்மில்லாஹி ஷைஉன், அல்லாஹ்வுடைய பெயருடன் எந்த ஒரு பொருளும் கனமாக மாட்டாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அப்ப அவனுக்கு அந்த அவன் அவன் வாழ்க்கை முழுக்க செய்ததே என்ன பாவம், ஒரு நன்மையும் செய்தது கிடையாது. தொழவில்லை, நோம்பு பிடிக்கவில்லை, ஜக்காத்து கொடுக்கவில்லை, ஹஜ் எந்த ஒரு அமலும் அவன் செய்யவில்லை. ஆனால் ஈமான் இருக்கின்ற, அதுவும் என்ன சுத்தமான தூய்மையான எண்ணத்துடன் அவன் சொன்ன அந்த லா இலாஹ இல்லல்லாஹ். சரி,
அதுதான் நீங்க வந்து அப்படி தூய்மையான எண்ணத்துடன் சொன்னான்னு சொல்லி அப்படி ஹதீஸ்ல சொல்லப்படலையே என்ன நீங்க கேட்பீங்க. இதுதானே? இது சம்பந்தமாக இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் விளக்கம் சொல்லும்போது சொல்றாங்க இந்த ஹதீஸுக்கு, ஃபஹாதிஹி ஹாலு மன் காலஹா பி இஹ்லாஸின் வ சித்கின். இதுதான் வந்து என்ன, எவர் இந்த கலிமாவை இஹ்லாசுடன் தூய்மையான எண்ணத்துடன் வசிதுக் உண்மையாகவே உண்மையாக இஹ்லாசுடன் எவன் இதை சொல்கின்றானோ, கமா காலஹா ஹாதா ஷக்ஸ், இந்த மனிதன் இந்த இந்த இப்போ அல்லாஹ்வுக்கு முன்னால் இந்த விசாரிக்கப்பட்ட மனிதன் சொன்ன பிரகாரம், வ இல்லா அப்படி இல்லன்னுட்டா, فأهل الكبائر الذين دخلوا النار كلهم كانوا يقولون لا إله إلا الله ولم يترجح قولهم على سيئاتهم كما ترجح قول صاحب هذه البطاقة. இல்லை என்றால் எவ்வளவு பேர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்ன அந்த கலிமா சொன்ன எவ்வளவு பேர் வந்து நரகத்திலே போய் விழுந்திருப்பாங்க தானே, பாவம் செஞ்சவங்க. அவங்க லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவும் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அவர்களுடைய கலிமா அவர்களுடைய அந்த அவர்களுடைய பாவச் செயல்களை மிகைக்கவில்லை. எவ்வாறு இவனுடைய இந்த கலிமா அவனுடைய பாவச் செயல்களை மிகைத்ததோ, அவர்களுடைய கலிமா அவர்களுடைய பாவச் செயல்களை மிகைக்கவில்லை. அதாவது அவர்கள் தூய்மையான எண்ணத்துடன் அந்த கலிமாவை சொல்லவில்லை என்றான் அர்த்தம். கலிமா சொன்னாங்க, கலிமா சொன்னதுடன் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டாங்க. ஆனால் அல்லாஹ்வுக்கு இணை வைத்தார்கள். ரசூலை ஏற்றுக்கொண்டார்கள், ஆனால் ரசூலுக்கு மாறு செய்தார்கள், செயலில்லை. சரிதானே? அப்ப இப்படிப்பட்டவர்கள் எதனால வந்தன, அவர்களுடைய பாவம் அவர்களை மிகைத்து விட்டது, அவர்கள் நரகம் சென்று விட்டார். ஆனா இந்த மனிதன் வந்தன, அவன் அல்லாஹுவை அல்லாஹ் ஒருவன் தான் வணக்கத்துக்குரிய நாயன் என்ற அந்த நோக்கத்துல அந்த எண்ணத்துடன் அவன் கலிமாவை சொன்னான். தூய்மையான எண்ணத்துடன் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கல, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கல. ஆனால் வேற பாவங்கள் செஞ்சிருக்கிறான், வேற பாவங்கள் செஞ்சிருக்கிறான். அப்ப அதனால வந்து என்ன, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை மன்னித்து விடுகின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல கூறுகிறான், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கப்படுவதை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். வ யக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா, இந்த இணை அல்லாத ஏனைய பாவங்களை அவன் நாடியவர்களுக்கு மன்னித்து விடுகின்றான். அப்ப எவன் ஒருவன் இணை வைப்பானோ அவனை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். இணை வைக்கக்கூடிய நிலைமையில ஒருவன் மரணித்தால் அல்லாஹ் பாதுகாக்கணும், அவனை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அதுதானே, இன்னல்லாஹ தய்யிபுன் லா யக்பலு இல்லா தய்யிப, அல்லாஹ் பரிசுத்தமானவன், அது பரிசுத்தமானவற்றை தான் அவன் ஏற்றுக்கொள்கின்றான். அதல்லாம இன்னொரு ஹதீஸுல் குத்ஸிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், அன அக்ன ஷுரகாஇ அனி ஷிர்க், கூட்டுக்காரர்களுடைய கூட்டை விட்டு நாம் தேவையற்றவர். கூட்டுக்காரர்களுடைய கூட்டை விட்டு கூட்டு செயலை விட்டு நான் தேவையற்றவர். இதெல்லாம் வந்தன மனிதர்களுக்கு தான், எனக்கு கூட்டு தேவையில்லை என்று அல்லாஹ் சொல்றான். சரிதானே? அப்ப கூட்டுக்காரர்களுடைய கூட்டை விட்டு நான் தேவையற்றவர். மன் அமில அமலன் அஷ்ரக மஅய ஃபீஹி கைரி தரக்துஹு வ ஷிர்கஹு, எவன் ஒருவன் ஒரு செயலை செய்து அதிலே என்னுடன் என்னை அல்லாத ஒருவரை என்னுடன் கூட்டாக்கினால், அந்த செயலிலே அந்த வணக்கத்திலே அவனையும் அவனுடைய கூட்டையும் நான் விட்டு விடுகின்றேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கின்றான். என்றால் இந்த இஹ்லாஸ் நீயா, இந்த நீயத்துல வந்து தூய்மையான எண்ணம், தூய்மையான எண்ணத்துடன் நான் செய்யக்கூடிய செயலிலே வந்து தூய்மையான எண்ணம் வைப்பது எந்த அளவுக்கு முக்கியம் என்ற விஷயத்தை நாம் இதிலிருந்து உணர்ந்து கொள்ளலாம். இதல்லாத வேறு பல செய்திகள் இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய அமர்வுகளை நாம் வந்து சம்பந்தமாக பார்ப்போம். இன்று நாம் அப்ப படித்தது என்னென்றால், இந்த பாடத்தின் முதலாவது விடயம் இஹ்லாஸ். அதாவது வந்து தூய்மையாக செய்யக்கூடிய செயலை தூய்மையாக அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்வது. வ இஹ்தாரு நிய்யா, சரிதானே? அடுத்தது நீயத்தை
எண்ணம் கொள்வது, மனதிலே வந்தன அந்த செயலை நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்கின்றேன் என்று எண்ணம் கொள்ளுதல். இது சம்பந்தமாக பேசக்கொண்டு இருக்கின்றது. சில அடுத்த அமர்வில் நாம் பார்ப்போம். அதுவரைக்கும் உங்களுடன் நான் விடைபெற்றுக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.